இந்த வருஷம் நியூ இயர் பத்தி பேசுனீங்க. நான் ஏரியாக்கு புதுசுண்ணா. தம்பி ஏரியாவுக்கு புதுசா? ஆமாண்ணா. என்னடா ஏரியாவுக்கு ஏதோ புதுசா தம்பி? புதுசா பாக்குறது ஹீரோ மாதிரி இருக்குப்பா. அண்ணா நீ வேறண்ணா, நீங்களே நியூ இயர் பத்தி பேசுறீங்கன்னா நானும் கலந்துக்கலான்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. டேய் போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் மாசா பண்றோம். அப்படின்னு என்ன போன வருஷம் பண்ணீங்க? என்ன பண்ணமா அவன் சொல்லுவான் பாரு. சொல்றேன் கேளு. 10 கிலோ கேக்கு, லைட்டு இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு டிஜே செட்டு போட்டு மஜா பண்ணோம். இந்த வருஷம் நீ வேற வந்துக்கிற, இன்னும் மாசா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா சரக்கு வேற சொல்லிருது, பாத்துக்கோ. சூப்பர்ண்ணா. அப்புறம் என்னடா, போன வருஷம் 3000 ரூபாய் ஆச்சு, இந்த வருஷம் எப்படியும் 4000 ஆகும். பையன் வேற புதுசான்றான், காசு தருவானா? பொண்ணா பரவாயில்ல, பையன் கேட்ட உடனே தண்டான்டா. நல்லா வருடா தம்பி. சரிப்பா பண்றோம். நீ வந்து நியூ நைட் வந்துரு, சூப்பரா பண்ணலாம். பாத்து போயிட்டா. அவ்வளவுதான், ஜாலியா இருக்க நியூ இயர் அன்னைக்கு மஜா பண்றோம். தம்பிங்க வா, என்ன ஏரியாக்கு புதுசா? நீ மட்டும் தனியா பேசின்னு போற? ஆமாண்ணே, புதுசு தானே நான் ஏரியாக்கு. 2 பேர்கிட்ட என்ன பேசினு நீ? அதுவாண்ணே, நியூ இயருக்கு எல்லாம் பிளான் போட்டுருந்தானுங்க. காசு குடுத்துருவாங்க இப்பதான். யார் அவனுங்களா? இப்படிதான் சொல்லி ஏமாத்தீங்கறானுங்க. உன் காசை வாங்கிட்டு உனக்கு நாம தச்சிட்டானுங்க போ. நீ வேறண்ணா 10 கிலோ கேக்லாம் சொல்லிக்கிறாங்க. என்ன நாம அடிக்கிற, நீ என்கிட்ட கதை வர்றியா? வருஷம் இந்த மாதிரிலாம் எதனா ஒரு சின்ன பசங்க கேட்சா புடிச்சு ஏமாத்தினே அவனுக்கு மாட்டினேன். 10 கிலோ கேக்கு, சரக்கு வேற சொல்லிருது, 10,000 ரூபாய்க்கு டிஜே செட்டு